தடை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம் பாபு. இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சமூக ஆர்வலர் திரு கலைவாணன் அவர்கள் வந்திருக்கிறார். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். என்ன பரபரப்பாக ஃபோன் பண்ணீங்க 12 மணிக்கு? ஐயா, ஒரு 12 மணி அளவில் விருத்தாசலம் ரயில்வே ஸ்டேஷனில் முன்பதிவு ரிசர்வேஷன் செய்வது சம்மந்தமாக கேட்பதுக்காக நான் வண்டி 2 வீலர் ஹீரோ வண்டி எடுத்து போய் அந்த ஓரமாக நோ பார்க்கிங் தான் இருந்துச்சு. அங்கே போய் வண்டி விட்டுட்டு கேட்டு வரலான்ட்டு போனேன். அது இடையில் ஒரு செகண்டு கூட இல்லை, ஒரு 3 ரயில்வே காவலர்கள், ஒரு பெண் காவலர், 2 ஆண் காவலர் வண்டியை அங்கே நிப்பாட்டக்கூடாது, நாங்கள் லாக் பண்ணிவிடுவோம், நாங்கள் உடனே போயிடலாம்னு சொன்னேன். இல்லை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னுடைய முன்பதிவு செய்ய போகிறதே தடுத்து நிறுத்திட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அதுக்கு? அவங்க நாங்கள் இங்கே நிறுத்தக்கூடாது. அப்புறம் எங்கே நிறுத்துறது? நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் முன்பதிவு போகிறோம், அதுக்காக ஒரு செகண்டில் அப்புறம் இல்லை, நீங்கள் அந்த இதில் தான் விடணும், அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, கட்டண சைக்கிள் நிறுத்தமிடும், அங்கே போய் விட்டு வரணும். ஒரு நிமிஷத்துக்காக நான் ஒரு 10 ரூபா எடுக்கணுமா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கே நாங்கள் டிக்கெட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு நான் இப்போ கட்டண பதிவு பண்ணணுமா? இது முடியாது அப்படின்னு சொல்லி இதுக்கே இப்படின்னா இப்போ வயசான கொண்டாந்து விடணும், ஒரு டிக்கெட் எடுக்கணும், லக்கேஜ் இருக்கு எடுக்கணும், போன் வரணும், இது மாதிரியா? இது விஷயமா தான் அவருக்கு அந்த காவலர் என்ன சொல்ற, அப்ப ரயில்வே பிளாட்ஃபார்ம் வரலையும் போவீங்களா அப்படின்றாரு. இது நம்ம கட்டணம் செலுத்த போறோம், கட்டண பதிவு. இப்போ போலீஸ் மக்களுக்கு போலீஸா இல்ல ரயில்வே? இது சைக்கிள் ஸ்டாண்டுக்கு காவலர் செய்ய வேலை, அது செக்யூரிட்டி பண்ற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடி நின்றுட்டு அங்க நிக்காத வண்டி இங்க நிக்காத, இவங்க மக்களுக்கு பிளாட்பாரத்துல ரயில்வே பயணிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க ரயில்வே காவல்துறையானது இது சைக்கிள் ஸ்டாண்டுக்கு சப்போஸ் இது பண்ணிட்டு இங்க விடக்கூடாது, நாம அங்க விடாம வெளியில விட்டு வண்டி திருடு போச்சுன்னா அது யார் பொறுப்பா வருது? போயிட்டு தபால் நிலையத்தில் முன்னாடி, ரயில்வே தபால் நிலையம் முன்னாடி விடுறாங்க, அங்கே 2 வீலர் நிறைய நிற்குது, அங்கே அட்மாஸ்பியர் சரியில்லை, அங்கே போய் விட்டு நம்ம ஒரு செகண்டில் போய் முன்பதிவு செஞ்சுட்டு இப்போ டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டு வரதுல வண்டி காணாமல் போச்சுன்னா அது ரயில்வே பொறுப்பேற்க. நம்ம ரயில்வே டிக்கெட் தான் வாங்க போகிறோம், அப்போ நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம், நம்ம பொருளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும், 2 வீலருக்கு பாதுகாப்பு எங்கே நிறுத்துறது? உள்ளே தான் நிறுத்த முடியும். இப்போ நாங்கள் சென்னைக்கு போகிறோம், எக்மோரு, சென்ட்ரலு, தாம்பரம், முன்ன டிக்கெட் கவுண்டர் வரலையும் வண்டி கொண்டு விட்டு போய் நாங்கள் டிக்கெட் போட்டு திரும்பி ரிட்டர்ன் வரோம். கால் டாக்ஸி வருது, ஆட்டோ வருது, இப்போ ஓலா வருது, எல்லாமே வருது. அங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த விருத்தாச்சலம் ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் இப்படி ஒரு கட்டுப்பாடு வச்சுன்னா ஏதோ அங்கே அந்த ஸ்டாண்டுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்கிறது தெரியல, லிங்க் இருக்கான்னு தெரியல. ஏன் அங்கே வற்புறுத்தல் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நிறுத்த கூட ஸ்டாண்டில் போய் விட்டுவான்றாங்க, இவங்களே இது பண்ணுறாங்க. அப்போ எப்படிப்பட்ட எங்களுக்கே எப்படின்னா நான் என்ன பண்ணுறது? டிக்கெட் வாங்க போறவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை. அப்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு எது சரி? ரயில்வே போலீஸ் எங்க வண்டி விடுறாங்க? ரயில்வே அது அவங்க என்ன பண்ண, அவங்க வண்டியெல்லாம் பாதுகாப்பா உள்ள விட்டுக்கிறாங்க. எது உள்ளார? அவங்க ஸ்டேஷன்ல விட்டுக்கிறாங்க. இது அங்க ஷெட் இருக்குது உள்ள, அவங்க ஸ்டாஃப்ங்களுக்கு அந்த குட் ஷெட் பக்கத்துல ஷெட் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப ரயில்வே துறை ரயில்வே நிர்வாகம் சம்பந்தமாக ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் வந்து நம்ம அங்க விட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு காவலரோ ஒரு திருச்சியில கூட இடம் இருக்கு, கார் இடம் இருக்குன்றாங்க. ஆனா விருத்தாசலம் ரயில்வே போலீஸ் முன்பதிவு செய்ய விட மன உளைச்சல் உண்டாக்கிட்டாங்க. ஐயா, இதுக்கு நான் என்ன பண்ண, திரும்பி வந்துட்டேன். ஒருத்தர் லிப்ட் கட்டாரு, அவரை கொண்டு விட்டு அப்படியே வந்துட்டு நான். இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் இருக்கும்போது இந்த நிர்வாகத்தை கண்டித்து நம்ம என்ன ஏதாவது பண்ணி ஆகணும். சார் என்ன பண்ணணும்? ஏதோ பாராட்டம் பண்ணி அந்த விஷயமா தான் நான் ஏப்ரல் மாதம் முன்னாடி வருஷம் சேருங்க. இது விஷயமா தான் நான் ஏப்ரல் 13ஆம் தேதி இது விஷயமா ஒரு வீடியோவை நான் போட்டேன். அது நிறைய பேர் போட்டாங்க. அந்த கமெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்களே போர்டு ரைஸ் அடிச்சு 200 ரூபா பணம் வசூல் பண்றாங்க, இந்த கமெண்ட்ல கொடுத்துருக்காங்க, வசூல் பண்றாங்க, எல்லாத்தையும் மேல பிரச்சனை பண்ணிருக்காங்க. குழந்தைய கூட்டு போறான், ஃபேமிலியோட போறேன், மாதிரி எங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க, நீங்க ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க சார், நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட்லேயே நிறைய பேர் சொல்றாங்க. அங்க இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்டுக்காரங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கு, சரக்கு வாங்கி தராங்க போலீஸுக்கு அப்படின்னு நான் சொல்லிங்க. அந்த கமெண்ட்ல நடந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் உடனே போயிடுவான்னு சொல்லும்போது நீங்க சைக்கிள் ஸ்டாண்டை விட்டுடுவாங்க அப்படின்றாங்க. அப்ப அது வரையும் நம்ம டிக்கெட் வாங்க போறோம், ட்ரெயின் வந்துடும், அவசரமா போடுறவங்க இருக்காங்க, இப்போ போய் விட்டுட்டு வரவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, அவங்க இருக்கிற லக்கேஜ் அவங்களுடைய பேக் எடுத்து போய் கொடுத்துட்டு வருவாங்க. இதுக்கு கூட முடியாதுன்னா அப்போ அந்த ரயில்வே நிர்வாகமானது பயணிகளுக்கு இல்லாத ரயில்வே நிர்வாகம் என்ன, இப்போ அந்த காவல்துறை, அந்த காவல்துறை பயணிகளுக்கும் பயணிகளோட உடைமைகளுக்கும் பயனுடைய வாகனங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த நோ பார்க்கிங்ல ஒரு இது மாதிரி போட்டு ஒரு செக்யூரிட்டி போடலாம். முன்னாடிலாம் நார்த் இந்தியன் ஒரு செக்யூரிட்டி போட்டு வச்சிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் மேன் போட்டு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்து போகிறதுக்கு பணம் அனுமதிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி அவங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க,
திருச்சியிலே வந்து கேமரா வச்சு கண்காணிக்கிறாங்க, திருச்சிலையும் மெட்ராஸ்லையும். அவங்க இத்தனை மணி நிற்கிது, கேஸ் போடுன்றாங்க, நாங்கள் போடுறோம். கண்காணிக்க போகிறோம் சார், எங்கே ஊருக்கு போகிறோமா நம்ம சாயங்காலம் விட்டுட்டு சாயங்காலம் வரணுக்கா சார்? அது உடனடியாக போகிறோம். வண்டி வருது போயிட்டு இருக்கு, வண்டி வரணும் போயிட்டு இருக்கணும். இப்போ ஆட்டோவுக்கு பண்ணுற மாதிரி டூ வீலருக்கு பண்ணணுமா இல்லையா? ஆட்டோவுக்கு அந்த பக்கம் வண்டிக்கு கேஸ் போட்டாங்களா? ஆட்டோ வந்து போதைக்கு நிற்குது. இல்லை உங்க டூ வீலர் கேஸ் போட்டாங்க. போடுவேன்னாங்க, நான் போயிட்டு வண்டி எடுத்துட்டு வெளியே போய் விட்டு வரேன். விட்டு வந்தோடனே நான் போய் பண்ண முடியல, கவுண்டருக்கு போக முடியல, வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி ரொம்ப என்னை வந்து மன உளைச்சல் பண்ணி டார்ச்சர் பண்ணி நான் உள்ளே போக முடியாத அளவுக்கு என்னை மன உளைச்சல் பண்ணிட்டாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட் அங்கே தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி இங்கே வந்து இவங்களே பண்ணலாம்ல. ஏன்னா அது சைக்கிள் ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி இங்கே டூ வீலருக்கு ஒரு 2 நிமிஷம் நிற்க போகுது, ஆட்டோ போதிரிக்கு நிற்க போகுது. வண்டி வர வரையும் நின்று பயணிகள் ஏற்றிட்டு போகிறாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அது மாதிரி இவங்க 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு பண்ணலாம்ல, ஒரு வசதி பண்ணி கொடுக்கலாம்ல. இதுக்கு 10 ரூபா செலவு பண்ணோம்ல, நம்ம டோக்கன் போட்டு போகிறதுங்காட்டி வண்டி போயிடும். 10 ரூபா செலவு நம்ம 1000 ரூபா ஃபைன் போடுன்றாங்களே போலீஸ். ஃபைன் போடக்கூடாதுங்கிறத நம்ம இது பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து நான் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் முன்பதிவு பண்ண போய் ரிசர்வேஷன் பண்ண போய் நான் போஸ்ட் ஆஃபீஸில் வண்டி விட்டு போக முடியுமா? அது வரலையும் இப்போ வண்டி இப்போ பாதுகாப்பு இருக்குமா? அந்த குறிப்பிட்ட கேப்பில் வண்டியில் இருக்கிற பணமோ, வண்டியில் பொருளோ, வண்டிகளில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ காணாமல் போச்சுன்னா யார் பொறுப்பு? ரயில்வே நிர்வாகம் பொறுப்பு ஏற்றுக்குமா? இதுக்கு என்னதான் தீர்வு? இது என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஏதாவது போராட்டமோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதோ நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ வாயிலா இப்போ ஆர்பிஎஃப் போலீஸும் உங்கள் மேலே வழக்கு போடுறாங்க, நோ பார்க்கிங் நுப்பாட்டுன்னு ஒரு கேஸ் போடுறாங்க. ஆமாம், ஒரு தேதி போட்டு சம்மன் கொடுத்து இந்த தேதி நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னுவாங்க. ஆமாம், கோர்ட்டுக்கு போகக்குள்ள ஜேஎம் ஒன்று ஜட்ஜி சார் கேட்பாங்க. ஆமாம், என்ன அப்புறம் குற்றத்தை ஒத்துக்கிறியா, வண்டி நுப்பாட்டினியா அப்படின்னா, ஐயா நான் குற்றத்தை ஒத்துக்கல, நான் கேஸ் நடத்துறேன் அப்படின்னு 4 பேர் கேஸ் நடத்த ஆரம்பிச்சாங்க. கோவில்ல வண்டி முன்னாடி இருங்க, நான் சொல்லிடுறேன் இருங்க. கேஸ் நடத்த ஆரம்பிச்சாங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடாங்க. ஆனா யாரும் கேஸ் நடத்த மாட்டேன்றாங்க. நான் வண்டியை விட்டு போக முடியல, ஒரு 5 மீட்டர்லாம் நிற்கிறேன், 5 மீட்டர் தான் நிற்கிறேன். இவங்க வந்து வண்டியை லாக் பண்ண வராங்க, நான் வண்டி இப்போ எடுத்து உள்ளே விடுறேன், வெளியே விடுறேன். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை எந்த அளவுக்கு நம்ம வந்து அப்புறம் ஒரு ரயில்வே ரயில்வே நம்பி நம்ம வந்து பயணிக்க போகும்போது இந்த மாதிரி தடை போடும்போது மன உளைச்சல் ஏற்படுது, அந்த வந்து பயணமே தடைப்படுது. இன்னைக்கு புக் பண்ண முடியல, நான் அர்ஜென்ட்டாக போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் நிப்பாட்டுறது என்ன ஆகிடுது? அது ரயில்வே நிர்வாகத்துக்கு அந்த என்ட்ரன்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம். அது வந்து 10-20 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. வரவங்க அர்ஜென்ட்டாக வரவங்க, இப்போ வண்டியை பிடிக்கணும்னு ஓடுறவங்க, அவங்கள கூப்பிட்டு வரவங்க என்ன பண்ண முடியும்? நிறுத்திட்டு அந்த இது வரையும் போவாங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இருந்தால் உள்ளே போவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் கவுண்டர்லையும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அனுமதிக்காத காவல்துறை, ரயில்வே காவல்துறை, அந்த நிர்வாகம், அப்போ ரயில்வே நிர்வாகம் இதுக்கு வந்து என்ன நம்ம வந்து சொல்ல முடியும்? இது வந்து மக்கள் மத்தியில் இது வந்து பெரிய ஒரு ரயில்வே துறை காவலர் நிலையத்து மேலே, காவலர்கள் மேலே ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. அந்த அதிருப்தியை போக்குறதுக்கு ஒரு வழி ஏதாவது பண்ணி ஆகணும், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். இந்த வீடியோ வாயிலாக திருச்சியில் இருக்கக்கூடிய ரயில்வே உயரதிகாரிகளுடைய தாழ்மையான கோரிக்கை என்னவென்றால், விருதாசலம் ரயில்வே நிலையத்திற்கு பொதுமக்கள் 2 சக்கர வாகனத்தில் வந்து நின்றுட்டு அவங்க சொந்தக்காரங்க விட்டுட்டு போகிறாங்க, கூப்பிட்டு வராங்க. அது நிற்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் போலீஸ் வந்து வண்டியை கொண்டு போய் சைக்கிள் ஸ்டாண்டில் விடுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே பொதுமக்களுக்காக தான் போலீஸ், பொதுமக்களுக்காக தான் ரயில்வே, பொதுமக்களுக்காக தான் இந்த அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ரயில்வே உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். பொதுமக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் நோ பார்க்கிங் என்பதை அழிக்க வேண்டும், பொதுமக்களுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.